மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தர்மேந்திர பிரதான். பூசுக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டாளுங்க. அது வச்சு எவ்வளோ பண்ணலாம் நினைச்சுப்ப தலைவர. நீட்டு கொண்டு வந்ததே விஜய் தான் சொல்லலாம் நினைச்சுட தலைவர. இப்படி பூசுக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டாளுங்க தலைவர. தலைவர நீங்க அழாதீங்க தலைவர, நீங்க அழாதீங்க. எப்படியாவது நீட்டோட போராளி, நீட்டோட காவலாளி நம்ம தான், திமுக தான் அப்படின்றத மக்களுக்கு சொல்றேன் தலைவர. நான் வீடியோ பேசிட்டு வந்துடுறேன் தலைவர. வச்சிருக்கேன் தலைவர. தலைவர சின்ன ஒரு ஆயாம பார்த்துக்கோங்க தலைவர. எவ்வளவு பிளான் போட்டாலும் முட்டி முட்டி பார்த்தாலும் முட்ட முடியலையா தலைவர. சரி தலைவர வச்சிருந்த தலைவர. தலைவர 10,000 பத்திரமா இருக்கா? பத்திரமா இருக்க தலைவர. வச்சிருந்த தலைவர. காக்ரோச் வட இந்தியால இருக்கிற கரப்பான் பூச்சிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதாவது யாராலையும் அடக்க முடியாத ஒரு ஆணவத்தின் உச்சமா இருந்த, பாசிசத்தின் பிதாமகனா இருந்த திரு நரேந்திர தாமோதர் மோடியே மண்டியிட்ட அந்த வட இந்திய கரப்பாம்பூச்சிகளுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணது நம்ம சவுத் இந்தியால இருக்கிற டிஎம்கே கொத்தூஸ் தற்குறி திமுக காரங்களுக்கு காண்டாயிடுச்சு. அவனுக்கு எதிர்பார்க்கல நரேந்திர தாமோதாஸ் மோடி இப்படிலாம் வந்து பண்ணுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதை வச்சு விஜய் அரசு இயலாமையான அரசுன்னு எப்படியாவது முட்டிய மோதி எப்படியா சொல்லிடலான்னு பார்த்தானுங்க. அந்த சைட்ல இருந்து ராஜினாமா பண்ணி இப்ப அந்த போராட்டமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இனிமே இங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ திரும்ப பேன் நீட்டுன்னு சொல்லுவாங்களா? பேன் நீட்டுன்னு இப்போ நீங்க சொன்னீங்கன்னா காந்தி செல்வன் யாரு யாரு யாருன்னு அடுத்த ஒரு கூட்டம் கிளம்பும். நாங்க நாங்களும் வெளியே வருவோம். விஜய் அவர்களிடம் நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, போராட்டத்துக்கு எங்களுக்கும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, நாங்களும் போராட்டம் பண்றோம். நீட்டுன்ற ஐடியாவை விதைச்ச திமுக ஒழிக அப்படின்னு நாங்க ஒரு போராட்டம் பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும்னு நாங்களும் கேட்டு போராட்டம் பண்ண வருவோம். நீட்டு போராட்டத்துக்குள்ள விஜய் எங்கேயா வந்தாரு? ஏதோ இந்த திரைப்படத்தோட ஸ்டில் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பைத்தியமா நீங்க வந்துட்டாங்க. 60 நாள் ஆன விஜய் கிட்ட நீட்டை உருவாக்குனது விஜய் மாதிரியும். விஜய் அன்னைக்கு அனிதா இறந்தப்போ போன மாதிரி உங்க திமுக யாராவது ஒருத்தர் போனாங்களா? அன்னைக்கு வெறும் ஒரு நடிகன் போய் நின்னாரு அனிதாவோட மரணத்துக்கு. அண்ணா சார டெல்லியில போராட்டம் பண்ணும்போது, இன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது பிரகாஷ் ராஜ் போயிட்டாரா, அதனால அவரு ஹீரோவா, விஜய் அவர்கள் வில்லனா? அண்ணா சார் அங்க போராட்டம் பண்ணும்போது இங்க இருந்து கிளம்பி போனவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு முதலமைச்சரியா? முதலமைச்சர் அப்படிலாம் போக முடியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டு இங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் வந்து டிராமா பண்றீங்களா? டிராமா. எடப்பாடியார் காலத்துல இந்த மாதிரிதான் டிராமா பண்ணி எடப்பாடியாருக்கு ஆட்சி செய்ய இயலலன்னு சொல்லி அவரை வந்து வெளியே அனுப்பிச்சு நீங்க உள்ள வந்து இன்னத்தையும் கிழிக்கல. என்ன மாறிச்சு சொல்லுங்களேன்? 2017 இருந்த தமிழகத்துக்கும் 2026 இருக்கிற தமிழகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்லவா? ஒரே ஒரு வித்தியாசம். அப்ப இருந்த கடனை விட, தனிநபர் கடனை விட இப்ப இருக்க தனிநபர் கடன் அதிகமா இருக்கு. வெல்ஃபேர் ஸ்கீம் தரேன்னு இருக்கிற காசெல்லாம் லூட் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆட்டையை போட்டு போயிட்டீங்க. அந்த ஆட்டையை போட்டதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் டேக் டைவர்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டு இந்த ஆட்சி டேக் டைவர்ஷன் ஆட்சி தான். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, தமிழ்நாட்டின் அப்பா இருக்காருல்ல, முட்டாள் முன்னாள் முதலமைச்சர் டேக் டைவர்ஷன் ஆட்சின்னு போடுறாப்புல. கீழே இருக்காரு பாரு இன்னொருத்தர் தற்குறி இந்நாள் எதிர்கட்சி தலைவர் சோஃபா மாடல் ஆட்சின்னு போறாரு. 2 பேரும் நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. சோஃபான்னு சொல்லலாமா இல்ல டேக் டைவர்ஷன் சொல்லலாமா? நீங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு வந்து 2 பேரும் ஒரே மாதிரி அறிக்கை கொடுங்க. அப்ப நாங்க அதுல எது நாங்க எடுக்கிறோம்? இப்ப எங்களுக்கு டேக் டைவர்ஷன் எடுக்கலாமா இல்ல சோஃபா மாடல் எடுக்கலாமா? கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க கொடுத்த திராவிட மாடலே வந்து அகில உலகமே சிரிச்சுக்கிட்டு இருக்கு உங்க திராவிட மாடல்ல. அடுத்து சனம் செட்டி அவர்கள் வந்து போராட்ட காலத்துக்கு போயிருந்தாங்க அவங்களோட ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக. அதாவது இங்க ரிப்பன் பில்டிங்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போதும் அதே சனம் செட்டி வந்தாங்க. ஆனா அங்க காணவில்லைன்னு தேடின கூட்டம் எல்லாம் இப்ப இங்க இருக்கு. ஜோலி திமுகவோட கொத்தடிமைங்க. இன்னைக்கு புதுசா முளைச்ச நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான்கள், ஜென்சி திமுக, அமீர் அண்ணன், வெற்றிமாறன் அண்ணன், அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்தாருங்களே
அவர் பேர், அவரால் தான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். நம்ம இசையமைப்பாளருங்க ஜேம்ஸ் வசந்த் அவர்லாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது இவங்க எல்லாரும் எல்லா துவாரத்தையும் பொத்திக்கிட்டு அண்ணா அறிவாலய வாசல்ல உட்காந்து. ஸோ காக்ரோச் பார்ட்டி இது வந்து இந்தியாலேயே வந்து நீங்க பண்ணது மிகப்பெரிய சாதனை. அந்த மாணவர்களுக்கும் சரி, அந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் சரி, சாமானியனாகிய தமிழக மக்களாகிய எல்லாரோட சார்பா சொல்றேன், தமிழக மக்களோட சார்பா உங்களோட வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு வந்து அதிகாரத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பாடமா மாறும். மாணவர்கள் நினைச்சா அதிகாரத்தை ஆட்டி பாய்க்க முடியும். அது இன்னைக்கு பாசிசத்தின் பிதாமகனாக இருக்கிற திரு நரேந்திர தாமோர்தாஸ் மோடிக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஒரு தற்கூரி பார்ட்டி ஒண்ணு இருக்குங்க, நாம் தமிழர்னு. அந்த தற்கூரி பார்ட்டில இருந்து நம்ம இடும்பா சொல்ற கேளுங்களேன். கரூர்ல மக்கள் செத்து விழுந்த போது களத்துல சண்டை போட்டு இருந்தா நீ தலைவன், நீ வீர. என்றைக்கு புறமுதுக்கிட்டு ஓடி போனியோ நீ கோலதான். இடும்பாவனம் ப்ரோ ஆரிய கடப்பாறை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் திராவிட செவரை உடைக்கிறேன்னு போனாரு தெரியுமா? பாத்தீங்க அவரை? அந்த வீரனை பாத்தீங்களா? எங்க கல்யாண மண்டபத்திலயா? திராவிடத்தோட ஒன்னா உட்காந்து குழஞ்சிக்கிட்டு எங்கேயோ ஒரு மேடையில உதயநிதிக்கு அட்வைஸ் கொடுக்க சொன்னா விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு அந்த வீரனை பாத்தீங்களா? உங்க தலைவன் வீரனா? 2008க்கு முன்னாடி உங்க தலைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு சொல்லுங்க. 2008ல விஜய் அவர்கள் இதே காலத்துல போராட்டம் பண்ணியிருக்காரு. உங்க தலைவன் என்ன பண்ணாரு? இன்னைக்கு வந்து எங்க மாவீரரோட பேரை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு திரள் நிதி திருட்டிக்கிட்டு வாயம் வைத்தியம் கழுவிக்கிட்டு செந்தாமிழன் கல்யாண மண்டபத்துல உட்காந்து திராவிடத்தோட கை குலுக்கிக்கிட்டு பென்சு கார் வாங்கிக்கிட்டு பென்சு கார்ல ஊரை சுத்திக்கிட்டு கீழே இருக்கிற கூட்டத்தை திரள் நிதி வாங்கி புடுங்கி திங்கிற கூட்டம் யாருக்கு வீரம் இல்ல? அறிவார்ந்த அத்தனை பேருக்கு தெரியும். கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் மீண்டும் அங்க விஜய் வந்திருந்தா இதை விட மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும். உங்களுக்கு தெரியாதா இடும்பாவனம் கார்த்திக்? தம்பி இடும்பாவனம் கார்த்திக் உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் அங்க ஒரு அசாதாரண சூழல் உருவாகலைன்னு உங்களுக்கு வயிறு எரியுது. திமுகவை எதிர்க்க சிறந்த தலைவனா இருந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். திமுகவை எதிர்த்து ஜெயிச்சவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். என்னங்க கொஞ்சம் ஸ்டைல் சீமான் மாதிரி இருக்கா? அவங்கள மாதிரியே பேசினாங்க, அவங்களுக்கு புரியும். தற்கூரி கூட்டம், இந்த தற்கூரி கூட்டம் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். தம்பிகளா 4% தான் இருக்கீங்க, 4%ல இருந்து 0.4க்கு போவீங்க, நிச்சயமா போவீங்க. இப்படி மேடைக்கு உட்காந்து வரம்பு மீறி பேசிக்கிட்டு இல்லாம போய் உன் தலைவனை இடைத்தேர்தலை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு முதல்ல இந்த இடைத்தேர்தலை ஒரு இடத்துல நாம் தமிழர் ஒரு இடத்துல ஜெயிக்கிட்டோம். அதுலயும் குறிப்பா திராவிடத்தோட ஆதரவோட நிக்க போறான்னு கேள்விப்படுறோம் இல்லையா? உங்க அண்ணன் சீமான் அங்க நிக்கட்டும், நின்னு ஜெயிச்சு காட்டட்டும். உங்க அண்ணன் 2 திராவிட கட்சிகள் ஆதரவு தந்த உங்க அண்ணன் தோத்தாருன்னு வச்சுக்கோங்க. உங்க அண்ணன் இந்த மக்கள் நம்பல, கட்சியை அதை இயக்கமா மாத்திக்கிட்டு ஏதாவது தொண்டாற்றணும் தானே வந்தாரு. மேதகு எங்க தலைவரோட பேரை சொல்லிக்கிட்டு தொண்டாற்று தானே. முதல்ல அந்த போட்டோ ஃபேக்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த போட்டோ ஃபேக் இல்ல நிரூபிக்க முடியுமா உங்களால? திராணி இருக்கா உங்களுக்கு? வீரத்தை பத்தி பேசுறாங்களா? வீரத்தை பத்தி ஆரிய கடப்பாறையை தூக்கிட்டு போய் திராவிடத்தின மண்டிக்கிட்ட சீமான் வந்து அந்த கூட்டத்துல இருக்கிறத நீங்க வந்து விஜய் அவர்களை பேசுறீங்களா கோழன்னு? நாம் தமிழர்களோட பித்தலாட்டமும் திமுகவோட பித்தலாட்டமும் மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. மிஸ்டர் இடும்பாவனம் கார்த்திக் புரிஞ்சிருச்சு. அதனால உங்க ஆட்டம் இனி செல்லாது. திமுகவாலே முட்டு கொடுத்து முடியலையா? 3 நாள் இந்த ரிசைனேஷன் பண்ணாம அவங்க டிலே பண்ணதுக்கு இந்த 3 நாள்ல வச்சு ஏதாவது பண்ணலாம் ட்ரை பண்ணாங்க. முடிஞ்சுதா? முடியல. மக்கள் விரோத திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் மக்கள் விரோத கட்சியே. உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வீட்டுல தானே உட்காந்துருக்கீங்க. மக்களே, இந்த காக்ரோச் படை மாதிரி தமிழகத்துல ஒரு படை உருவாக்க வச்சிருவாங்க. அது ஆளும் அரசுக்கு எதிராக அல்ல. மக்கள் விரோத கட்சிகள் அனைத்தும் ஆளும் அரசுக்கு எதிராக நிற்பதை அழிக்க. நன்றி.